அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதன் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழா திருக்கார்த்திகை என்றும் தீபத் திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடபாகத்தை பெற்றாள். அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம். மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிழம்பாய் சிவபெருமான் காட்சி அளித்த நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார். கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மாபலியின் புண்கள் குணமாகின. அது முதல் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது. கார்த்திகை மாதத்தின் 30 நாள்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன. திருக்கார்த்திகை அன்று எல்லா இடங்களிலும் தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. அன்றைய தினம் விரத முறை பின்பற்றப்படுகிறது. வழிபாட்டில் பொரி உருண்டை அல்லது கார்த்திகை பொரி இடம்பெறுகிறது. அன்றைய தினம் சிவாலயங்களில் சொர்க்கப்பனை ஏற்றும் வழக்கமும் உள்ளது. கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.